ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திண்டுக்கல் PVR ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 9 ஏக்கரில் ஒரு அழகான செம்மண் பூமி தாங்க விலைக்கு வந்திருக்கு. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே அமைச்சிருக்கு, இதை பற்றின டீட்டெயிலை விரிவாக பார்ப்போம். வாங்க அப்படியே ஷோக்கில் போகலாம். இந்த ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்பாதையில் தாங்க நம்ம இடம் அமைஞ்சிருக்கு. இந்த மண்பாதையோட அகலம் பார்த்தீங்கன்னா 20 அடி. பஞ்சாயத்து மண்பாதை, பாதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை தட்டுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வந்து சேரும். இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உடனே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்தோட முழு விவரம் தெரியாமல் போயிடும். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியாசத்திரம் என்ற பகுதிக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு. இந்த பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட்டியாசத்திரம் பஸ் ஸ்டாப்பு. இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நமக்கு ஒரு 8 to 8.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம பார்க்க போகிற இடம் லொக்கேட் ஆகிருக்கு. வாங்க அப்படியே இடத்த பார்ப்போம். இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 9 ஏக்கர். ஒரு அழகான செம்மண் பூமி தாங்க வீடியோவில் பார்க்குறீங்க. எவ்வளோ அழகாக நீட்டாக ரெட் சைல் மண். வீடியோ என்ட்ரன்ஸில் பார்த்துருப்போம் கட் ரோட்லேருந்து வர பாதையை. அந்த பாதை பார்த்திங்கன்னா நமக்கு டைரெக்டாக இங்கேயே வரும் நம்ம இடத்துக்கு. பஞ்சாயத்து மண் பாதை தான். பாதை 2 சைடும் பாருங்கள் சர்வே பண்ணி கல் ஊனியிருக்காங்க. இந்த கல்லுக்கு அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டு மனை பிரித்து பூராமே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. வர வழியில் பார்த்துருப்பீங்க புது புது வீடெல்லாம் ஆகிட்டுருக்கோம். ஊர் பக்கத்துலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 9 ஏக்கர். ஒரு அழகான செம்மண் பூமி தாங்க. எவ்வளோ நீட்டாக அழகாக உழுது பராமரிப்போட வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு தெற்கடோக்கு நீலியாகவும் நல்லா ஸ்கொயராக பாக்ஸ் சர்ச்சில் வந்துடும். இந்த இடம் பார்த்திங்கன்னா சுற்றி வர ஃபென்சிங் போட்டு நல்லா நீட்டாக அழகாக பராமரிப்போட வச்சுருக்காங்க. திண்டுக்கல்லேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பஸ் வசதி இருக்குது. ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு பஸ் ஸ்டாப்புமே இருக்குது. திண்டுக்கல்லேருந்து பார்த்திங்கன்னா 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு 22 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்துடும். வேடசந்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். இந்த இடத்துக்கு நாலா பக்கமே பார்த்திங்கன்னா நமக்கு போக்குவரத்து வசதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இந்த இடத்துல அங்கங்கே பைப்லைன் போட்டு நல்லா நீட்டாக பராமரிப்போடு வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு நீர் ஆதாரமானு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆழமான கிணறு ஒன்று இருக்குது. அது கூட ஒரு 5 HP இலவச மின்சாரம் இருக்குது. 3 போர் இருக்குது. 3 போரில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 போரில் நல்ல தண்ணி சொல்லியிருக்காங்க. ஒரு போரில் வந்து சுமாரான வாட்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு 200 தென்னங்கன்று வச்சுருக்காங்க. தென்னங்கன்று பூராமே பார்த்திங்கன்னா நாட்டுக்கன்று தான். வச்சு 8 மாதம்தான் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வெளிநாட்டிலேருந்து பிற மாவட்டங்கள்லேருந்து வந்து இடம் வாங்கி இங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல இடங்க. ஏன்னா ஃபியூச்சர் வைஸும் பார்த்தீங்கன்னா சேஃப்டி வைஸும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஊருக்கு பக்கத்தில் அமைச்சிருக்கனால நமக்கு வேலையாட்களும் கொஞ்சம் ஈஸியாக கிடப்பாங்க. அதே போல் பாதுகாப்புக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. திண்டுக்கல் டு பழனி நமக்கு ஸ்டேட் ஹைவேவும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 7 to 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அதனால் நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கும் போக்குவரத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. கிணறு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சுத்து மதரெலாம் கட்டி நல்லா ஃபென்சிங்லாம் அமைச்சு நல்லா பாதுகாப்போடு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்றைக்கு வேணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரிய வீடு ஒன்று இருக்குது. ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனோட வெளியில் பாத்ரூமு மற்றும் கார் பார்க்கிங்கோடு இருக்குது. வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக கட்டினது தான். இந்த இடம் வாங்குறவங்க பார்த்திங்கன்னா எந்த செலவுமே இல்லை. வாங்கி டாக்குமெண்ட் பண்ணுற செலவு மட்டும்தான்.
அப்படியே வந்தோடனே டைரெக்டாக நம்ம விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நல்லா பெரிய வீடு தான், தாராளமாக ஒரு ஃபேமிலி தங்கலாம். விவசாயம் பண்ணுறதுக்கு இது ஒரு அழகான பூமிங்க. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு ஓனர் இருக்கக்கூடிய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 32 லட்சம் சொல்கிறாங்க. மொத்தம் 9 ஏக்கர், ஒரு கிணறு, 3 போரு, ஒரு இலவச மின்சாரம் இருக்குது, 200 தென்னங்கன்று வீடோடு இருக்குது. அதுவும் ஃபுல் ஃபென்சிங்கோட நல்ல பாதுகாப்பு வசதியோடு இருக்குது. 1 ஏக்கரின் விலை 32 லட்சம். நேராக வாங்க, விசிட் வந்து பாருங்கள். பிடிச்சுன்னா நேரடியாக ஓனர் டு ஓனர் பேசிக்கலாம். இதில் எந்த வழிமுறையில் உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்னைக்கு வேணும். நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள், புது இடமா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு பிடிச்ச இடத்த தேர்வு செஞ்சு நேராக வந்து விசிட் வந்து பார்த்துட்டு வாங்கிக்கலாம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி விலையை குறைச்சி பேசி வாங்கி தர நாங்கள் எங்களால் முடிஞ்ச முயற்சியை பண்ணுவோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலில் இந்த இடத்தோட வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஃப்யூச்சரில் இது ஒரு நல்ல விலைக்கு போகக்கூடிய பூமிங்க. கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே வகையில் பண்ணை நிலமாகவும் நம்ம 1 ஏக்கர் 22 சென்ட்டு 1 ஏக்கராகவும் பிரித்து வேணாலும் சேல்ஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய இடம். மொத்தம் 9 ஏக்கர், 1 ஏக்கரின் விலை 32 லட்சம். விலை குறையும் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த பற்றி மேலும் தகவல் தெரியுமா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.